அவர்களை விருதுநகரிலிருந்து அழைக்கின்றேன். அரசியல் சாசனம்தான் ஒரு நாட்டிற்கு வலிமைக்கு வலு சேர்க்கும் என்று. வருக, தங்களுடைய கருத்துக்களை தருக. குட் ஈவினிங் சார். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மாலை வணக்கம். முதலாவதா என் வாழ வச்ச செந்தமிழுக்கும் என்ன மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு வழிகாட்டியாகவும் கலங்கரை விளக்கமா இருக்கிற நம்ம செம்மொழி ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனரான பரமேஸ்வர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு பட்டிமன்றத்தோட நடுவர் சிவகணேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சார். நான் நம்ம நடுவரை பத்தி சொல்லியே ஆகணும். சார் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட், அதோட பாலிட்டி எக்கனாமிக்ஸ்னு ரெண்டையுமே ஆழம் பார்த்த ஒரு எக்ஸ்பர்ட். அவரை பத்தி ரெண்டு பக்கமும் ஆழமா தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் நமக்கு நடுவரா இருக்கிறது எங்களோட மிகப்பெரிய பலமா நான் பாக்குறேன். சட்டத்தோட ஆழமும் அதுல இருக்கிற நியாயமும் உங்களுக்கு தெரியாது இல்ல சார். அதே மாதிரி எதிரணியில உட்கார்ந்து இருக்கிற என்னோட அன்பான நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய பெரிய வணக்கம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நாள் வந்து ஒரு புனிதம் நிறைந்த நல்ல நாள். நம்மளோட இந்தியாவுடைய மாபெரும் வழிகாட்டி, நம்ம யானை பலமா இருந்த சாமானிய மக்களுடைய ஜனாதிபதி பாரத ரத்னா மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவருக்கு முதற்கண் என் வீர வணக்கத்தையும் நினைவஞ்சலியும் செலுத்தி என்னுடைய உரையை வந்து தொடங்குறேன். நடுவர் அவர்களே, ராமேஸ்வரத்தோட கடற்கரையோரமா நாளிதழ் வித்துட்டு இருந்த ஒரு சாமானிய மீனவ குடும்பத்துல சிறுவனா இருந்த பிற்காலத்துல இந்தியாவுடைய ஏவுகணை நாயகனா மாறின நம்ம குடியரசுத் தலைவர் அகிலமே போற்ற ஒரு ஜனாதிபதியா உயர்ந்தாரே, அது எதனால, எப்படி பாசிபிள் ஆச்சு? அங்க கோடிகளோ பெரிய பொருளாதார பின்னணியோ வேலை செய்யல. நடுவர் அவர்களே, ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லாவும் 21 ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஏழை எளியவர்களுக்கும் படிக்க கொடுத்த உரிமை தான் இங்க வந்து வேலை செஞ்சுச்சு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சாசனம் தந்த இந்த மாபெரும் உரிமைகள் தான் ஒரு சாமானிய ஏழை சிறுவனை வந்து நாட்டுடைய உச்சபட்ச குடிமகனா அந்த அரசு அரியணையில வந்து அமர வச்சுச்சு. பொருளாதாரம் மட்டும்தான் ஒருத்தனை உயர்த்தும் அப்படின்னா வெல்தி பீப்புள் மட்டும் தானே நாட்டோட அதிபராக இருக்க முடியும். ஆனா ஏழை மகனும் பிரசிடென்டா ஆனது எப்படி? கான்ஸ்டிடியூஷன் தான் இதுக்கு காரணம். இத கூட புரிஞ்சுக்காம காசு, பணம், துட்டு, மணின்னு பேசுறீங்களே. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நடுவர் அவர்களே, எதிரணியினர் வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நாங்க வந்து அதாவது பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கோம், கோல்டு சில்வர் வாங்குற, எங்க பையிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேராசையில அவரே சொல்றாரு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டம் இருக்கிறதுனால தானே இருக்கு. அப்ப அந்த சட்டம் போட்டு தடுக்கணும்ல, அதுக்கு அரசியல் சாசனம் வேணும்ல. கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க என்னதான் வந்து உரம் போட்டு தண்ணி ஊத்தி நீங்க எவ்வளவு பார்த்து நீங்க ஒரு பயிர் வளர்த்தாலும் கூட வளர்ற கலையால உங்க பயிரே வீணா போயிடும். சோ அதுக்கு வந்து நம்ம வந்து சரியான சட்டங்கள் தீட்டி அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக்டான சட்டங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். இவங்க என்னதான் வந்து சொத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசகதவ ராசுலட்சுமி தட்டுகிற நேரம் இது அப்படின்னு அப்படியே சந்தோஷத்துல மிதக்கும் போது, இப்ப கரண்ட்ல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். நிறைய கோடிகளை வச்சுட்டு ஒரே நேரத்துல நடுத்தருக்கு வந்தவங்களை நீரோ மோடியில இருந்து என்னால நிறைய பேரை வந்து எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். பட் வந்து ஒரு பழமொழி சாங் இருக்கு, நல்ல வாயன் சம்பாதிச்சத நார வாயன் திங்குறான், கணக்கு போட தெரியாதவன் காசவாரி இறைக்கிறான் அப்படின்னு அந்த அதுலயே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து கிடையாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் முகமது பின் துக்ளக் காலத்துல கஜானால நிறைய பணம் இருந்துச்சு. ஆனா கணக்கு போட தெரியாதவன் காசவாரி இறைச்ச கதையா? முறையான சட்டமும் திட்டமிடல் இல்லாம செப்பு நாணயங்களை வெளியிட்டு மக்கள் வந்து ஃபேக் கரன்சி காயின்ஸை வீட்டுல அடிச்சு அவங்களோட கஜானாவையே காலி ஆயிடுச்சு, நாடே ஃபால் ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் நம்ம நேசமணி டீம்ல இருந்தாங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மூவில இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் சரியான திட்டமிடல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாட்டி நாட்டுல கோடியா பணம் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்றதுக்கு ஆர்டிகல் 112 266 வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பரான லீகல் ப்ரொடெக்ஷன் இருந்தா மட்டும்தான் எதையுமே காப்பாற்ற முடியும். இல்லாட்டி நேசமணி மண்டையில சுத்தியல் விழுந்த மாதிரி நாட்டோட பொருளாதாரமே தலைகீழா தொங்க வேண்டியதான். அதே மாதிரிதான் நம்ம முகல்ஸ் பீரியட்ல கிங் ஷெர்ஷா சூரியும் பேரரசர் அக்பரும் என்ன பண்ணாங்க? கடுமையான சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்தாங்க. திருடர்களை ஒடுக்கி வணிகத்துடைய பணத்துக்கும் அவங்க அசட்ஸுக்கும் லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போய் தான் இந்தியா வந்து உலகத்திலேயே செல்வம் கொளிக்கிற வல்லரசா மாறுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கப்புறம் வந்த பின்னைய சந்ததிகள் வந்து அதிகாரத்துல ஒரு வலுவில்லாததுனாலதான் வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ள என்ட்ரானாங்களே தவிர இவங்க பீரியட்ல யாரும் உள்ள நுழைஞ்சிருந்திருக்கவே முடியாது. சோ சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா எந்த ஃபாரினர்ஸும் உள்ள நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. செல்வம் கொளிச்சு என்ன புண்ணியம்? அங்க சட்டம் ஒழுங்கு சரியா இல்லாதனால தானே வந்து இன்னொருத்தர் வந்து இருந்து நம்மளுடைய செல்வத்தை சூறையாட்டிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரூல் ஆஃப் லா வந்து எங்க இருக்கோ அங்க செக்யூரிட்டி இருக்கோ, அங்க வந்து 300A-வும் 21 எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து செக்யூரிட்டியும் ஃபாரினர்ஸும் செல்வம் வந்து கொளிக்கும். நடுவர் அவர்களே,
அதாவது சிங்கப்பூர் எடுத்துக்கோங்களேன். இங்க வந்து எல் ஈ குவான் யூ வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அதாவது ரூல் ஆஃப் லாவும் மெரிட்டோக்ரசி அந்த சட்டம் ஒழுங்குக்கும் லஞ்சம் ஒழிப்புக்கும் ஆர்டிகல் 21(300)A வந்து அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கிறது அங்க வந்து வேற ரூபத்துல அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கனிம வளம் இல்லாட்டி அந்த நாட்டை வந்து ரிச் ஆக்குனதுக்கு காரணம் என்ன? அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரிக்டான சட்டங்களும் ஊழலை தடுத்தது மட்டும்தான் வந்து அந்த நாட்டை வந்து முன்னேற்றுச்சே தவிர வேற எக்கனாமி எடுத்த உடனே யாருமே பெரிய பணக்காரங்களா ஆயிட மாட்டாங்க. அதை காப்பாத்துறதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்திருக்கணும். ஜப்பான் எடுத்துக்கோங்களேன், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அவங்க பண்ண தப்ப வந்து ரியலைஸ் பண்ணி 1947ல பீஸ் கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் மிலிட்டரி செலவை வந்து குறைச்சாங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லா எஜுகேஷன் அண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா போட்டாங்க. சோ ஜீரோல இருந்து ஹீரோ ஆகி இன்னைக்கு வந்து அதாவது ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து வெளியே வந்து மேல இருந்து இந்த உலகமே வியக்கிற ஒரு நாடா ஆனதுக்கு காரணம் என்ன? இவங்களே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி ஃபோக்கஸ் வேற பக்கம் மாத்தினாலதான். வளர்ச்சியை நோக்கி பார்த்தாங்க. சண்டை போடுறதுக்கு நமக்கு வேற கிடையாது, நம்ம முன்னேறதுக்கு தான் நேரம். அவங்க டெசிஷன் எடுத்ததுதான் அதுக்கு காரணம். யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்களேன், ஜேம்ஸ் மெடிசன் ஆகட்டும், அதே மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன், இவங்க எல்லாம் கொண்டு வந்த 1791 இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் கொண்டு வந்த பில் ஆஃப் ரைட்ஸ் மூலமா தான் அவங்களுடைய அந்த பிரின்சிபலே டியூ ப்ராசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கொண்டு வந்ததுனாலதான் ப்ராப்பர் செக்யூரிட்டி ஆகி இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஜிடிபில இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1ல இருக்காங்க. துபாய் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு வந்து நீங்க ஒரு காரை கீயோட நீங்க விட்டுட்டு போனாலும், கோல்ட் செயின் நீங்க அப்படியே விட்டுட்டு போனாலும் அங்க எதுவுமே திருடு போகாது. ஜீரோ டாலரன்ஸ் கிரைம் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ஜோன் எக்கனாமிக் லாஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எண்ணெய் வளத்தை மட்டும் நம்பாம சட்டம் ஒழுங்கு நம்பி ரிச் ஆகி மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி அன்னைக்கு வேர்ல்டுலயே இருக்காங்க. பெண்களுக்கும் டூரிஸ்டுக்கும் என்னைக்கு சேஃபா இருக்குதோ அங்க டூரிஸ்ட் வந்து அங்க அதிகமா போறாங்க. சோ வந்து அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் அங்க போய் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய எல்லா விதத்திலயும் அவங்க வந்து வேற ஆரம்பிச்சாங்க. கொலையிற் கொடியாரை வேந்தொடுத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அப்படின்றத அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த நாடுகள் எப்ப அதை பார்த்துச்சோ அவங்களுடைய வெல்த்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஆர்டிகல் 14 ஃபாலோ பண்ணி யார் தப்பு பண்ணாலும் தண்டிச்ச ஒரே மன்னன் நம்ம தமிழ் மண்ணுடைய மனுநீதி சோழன் தான். பையனே தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை வந்து என்னது குடிமகனுக்கு ஒரு சட்டம் தான் மகனுக்கு ஒரு சட்டம்னு இல்லாம அங்க வச்சு கொன்ன அந்த மன்னனுடைய நீதி தான் இன்னைக்குமே நின்னு பேசுதே தவிர செல்வம் கொளிச்ச பல மன்னர்கள் இங்க இருந்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனா அவங்க பேர் இங்க நிக்கல. எப்படி வந்து எம்ஜிஆர் சொல்லியிருக்காரோ, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ற அந்த எம்ஜிஆருடைய வரிகளை அன்னைக்கே ஃபாலோ பண்ண மன்னன் யாருன்னா நம்ம மனுநீதி சோழன். அவருடைய புகழ் இன்னும் நின்னு பேசுது. நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கோங்களேன், எம்ஜிஆர் கிட்ட இல்லாத பணமா அவரும் ஏழைகளுக்கு உதவிட்டு தான் இருந்தாரு. ஏன் வந்து அதை விட்டுட்டு அவர் வந்து ஒரு நம்ம அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்துல இருக்கும் போதுதான் நடக்கிற ஊழலை கண்ட்ரோல் பண்ண முடியும், மக்களுக்கு இன்னும் அதிகமா நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். அதாவது ஏழைகளுக்கு சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு கூட சாப்பாடை கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றினாரு. இதை காமராஜர் ஐயாவும் அதே மாதிரிதான் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்து சாப்பாடு போட்டு தொழில் உணர்ச்சியில நம்ம ரேட்டை வந்து கொடுத்தாரு. சோ ப்ராப்ளம் ஆஃப் ரூபீஸ் எழுதின ஆர்பிஐக்கு வித்துட்டு நம்ம மேதை வந்து அம்பேத்கர் ஐயா அவர்கள் வந்து எக்கனாமிஸ்டாவே இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து அரசியல் சாசனத்தாலதான் ஒரு நாட்டை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாசனம் எழுதி நம்ம அரசியல் சாசனத்துடைய தந்தையாவும் அவர் வந்து இருந்திருக்காரு. சோ வந்து எல்லா தலைவர்களுமே தான் கிட்ட செல்வம் இருந்தா அதோட போதும் நிக்கல, அதை வச்சு நம்ம உதவிக்கலாம் நிக்கல. அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க அரசியலை புடிச்சா மட்டும்தான் நாட்டை முன்னேற்ற முடியும்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோ. முறையான திட்டமிடலும் சட்ட நெறிமுறை இல்லாத வீடு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஓட்டப்பானையில ஊத்துன தண்ணி மாதிரி வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய இருண்ட வீடு மாதிரி அது வந்து சீரழிஞ்சு போயிடும். அதே வீடு முறையா வந்து ஒழுங்கும் கல்வியும் இருக்கிற இடத்துல பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு மாதிரியே பாரதிதாசன் ஐயாவுடைய குடும்ப விளக்கு மாதிரியே ஒளிமையதானதா வளர்ச்சி அடையும் அப்படின்றத அந்த நம்ம ரெண்டு கதைகளே வந்து நமக்கு சொல்லும். நம்ம வீட்டை எடுத்துக்கோங்க, அதிகமா செலவு பண்ணா அந்த வீடு வந்து எப்படி இருக்கும், சம்பாதிக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அதை வந்து நின்று நிலநாட்டுறதுக்கு வீட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம வீட்டுல குழந்தைங்க இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணும், இப்படி படிக்கணும், இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற வீடு தான் என்னைக்குமே நிற்கும். அந்த அரசியல் சட்ட சாசனம் மூலமா தான் 311, 148, 320 ஊழல் தடுக்கிறதுக்கு அவர் சொன்னாரே ஊழல் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சட்டங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணா ஏன் வந்து ஊழல் நடக்க போகுது. அதே மாதிரிதான் அவரு நம்மளுடைய திருவள்ளுவர் ஐயன் வந்து என்ன சொல்லுவாரு, ஐயா வந்து திருவள்ளுவர் ஐயா படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயன் திருவள்ளுவரே நாட்டுடைய 6 அங்கங்களை வரிசைப்படுத்தும் போது கூழ் அப்படின்னு சொல்லப்படுற பொருளாதாரத்தை 3வது இடத்துல தான் வச்சாரே தவிர படையும் குடியும் என்ற அரசியலை வந்து முன்னாடி தான் வச்சிருக்காரு. வந்து நீங்க எங்களுக்கு வந்து என்னைக்குமே நடுநிலை எங்களுக்கு சட்டத்தோட ஆழத்தையும் நீதியையும் நடுநிலையா ஆராய்ச்சி எங்கள் அரசியல் தீர்ப்புக்கு நீங்க எங்களுக்கு சார்பாக நீங்க தீர்வு வழங்கணும் அப்படின்னு நம்ம சிவகணேசன் ஐயா சார்பை நான் வந்து
பணிவன்போடு கேட்கொள்கிறேன். எதிரணியில இருக்கிற நண்பர்களுக்கும் கூகுள் மீட்ல இதை கவனிச்சுட்டு இருக்க நண்பர் அவர்களுக்கும் இந்த உண்மையை விளங்க வச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பளித்த செம்மொழிக்கு நன்றி கூறி இந்த அகாடமிக்கும் எல்லா கருத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் சொல்லிக்கிறேன். நான் பேசணும்னா நான் எவ்வளவோ பேசலாம், பட் நேரமின்மை காரணமாக இதோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. சகோதரி அவர்களுக்கு நன்றி. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். இந்த பாடலில் பொருளாதாரத்தோடு கருத்துடைய ஒரு கருத்தும் உண்டு. இடப்பக்கம் ஒருவன் மடிப்பிச்சை கேட்க, வலப்பக்கம் ஒருவன் கொழுத்திருக்க, இந்த நிலைமை மாற நான் பாடுபடுவேன், தனி மனிதனின் பாதையை நான் மாற்றிடுவேன் என்று பொருளாதார கொள்கையை கூட ஒரு அரசியல் கொள்கை இருந்தால்தான் மாற்ற முடியும் என்ற ஒரு பாடலினுடைய மேற்கோளை காட்டிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. மேலும் சட்டத்தினுடைய ஆட்சி, ஆர்டிகல் 14 ரூல் ஆஃப் லா என்பதை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார். ஒரு நாட்டில் சமத்துவம் நிலவ வேண்டுமென்றால் சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டால்தான் அந்த நாடு ஒரு சமூக பாதையில் முன்னேற்ற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த லீ குவான் யூ என்பவரையும் அவர் கருத்துரை மேற்கோள் காட்டியது மிக சிறப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் லீ குவான் யூவினுடைய ஒரு கொள்கையை, அவருடைய பொன்மொழியை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் சகோதரி அவர்கள் எதிரணியை பார்த்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்றார்கள். ஒரு நாட்டினுடைய தலைவன் பிரபலமாக இருப்பதை விட அந்த நாட்டினுடைய தலைவன் அறிவார்ந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்பது லீ குவான் யூவினுடைய கருத்து. அதன் அடிப்படையில் எதிரணிக்கு சிறப்பாக பதில் உரைத்த சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சகோதரியினுடைய தாக்குதல் பேச்சை தாங்கிவிட்டு எதிரணியினர் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. எனவே அவர்களிலிருந்து தற்பொழுது சிறந்த பொருளாதார கொள்கைதான் சிறந்தது என மேலும் தன்னுடைய கருத்தை வலுப்படுத்த, ஒரு நாட்டிற்கு வலிமையை வலு சேர்ப்பது எது, சிறந்த பொருளாதார